இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. கூடவே அவளோட அம்மாவையும் காட்டுறாங்க. ஹீரோயினோட அம்மா 2வது திருமணம் பண்ணிருக்காங்க. அப்படி கல்யாணம் பண்ணவ ஒரு ஜெனரல். ஹீரோயினோட அம்மா கர்ப்பமாவும் இருக்கா. ஆனா அதை பத்தி எல்லாம் அந்த ஜெனரலுக்கு கவலையே கிடையாது. நான் இருக்கிற இடத்துலதான் என் புள்ள பிறக்கணும்னு போர் நடக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோயினை வர சொல்லியிருக்கான். ரொம்ப நேரமா டிராவல் பண்ணதுனால ஹீரோயினோட அம்மா கடிக்கு இந்த மாதிரி வயிற்றுல வலி ஏற்படுது. அதனால காரை நிப்பாட்டிட்டு வெளியில கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி இருக்கப்ப நம்ம ஹீரோயின் கொஞ்சம் தூரம் நடந்து போறா. கீழே ஒரு கல்லை பாக்குறா. அது பாக்குறதுக்கு இது ஒரு கண்ணு மாதிரி இருக்குங்க. அத உடஞ்சு போட சிலையில அப்படியே பிக்ஸ் பண்றா. உடனே அந்த சிலையில இருந்து ஃபேரினி இவ புக்ல படிச்ச ஒரு பூச்சி வெளியில வருதுங்க. அம்மா, நான் புக்ல படிச்ச அதே பூச்சி இங்க நான் பார்த்தேன்னு சொல்றா. அதெல்லாம் எதுவும் இல்லாம காட்டுல 1000 பூச்சி இருக்கும், பத்திரமாரு, நம்ம சீக்கிரமாவே அப்பா பார்க்க போகணும், கோவப்படுவாரு அப்படின்னு முடிவெடுத்து அங்க போட்டாங்க. இப்ப ஹீரோயினும் அவளோட அம்மாவும் அந்த ஜெனரல் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இவனுக்கு நம்ம ஹீரோயினோட அம்மா மேல பெரிய பாசம்லாம் கிடையாது. அவ வயிற்றுல வளர்ற இவனோட அந்த வாரிசுக்காக மட்டும்தான் அவன் மேல கொஞ்சமாவது பாசம் வச்சிருக்கா. இல்லன்னா அதுவும் இருக்காது. இவளையாவது பரவாயில்ல, ஹீரோயினை சுத்தமா மதிக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறமா அவன் அந்த இடத்துல போயிடறான். மறுபடியும் இவளோட கண்ணுக்கு அந்த ஃபேரி பூச்சி தெரியுது. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு காட்டுக்குள்ள ஓடி போறான். அங்க சின்னதா ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கு. அதாவது அது ஒரு மேஸ். உள்ள போனாங்கன்னா கண்டிப்பா வழி தெரியாம தொலைஞ்சு போயிடுவாங்க. அப்படி போகையில அங்க ஒருத்தி வராங்க. இவன் தான் நம்ம ஹீரோயினோட அப்பங்கார இருக்காளையா, அவனோட அசிஸ்டன்ட். இவளோட பேரு மெர்சிடியஸ். இந்த மாதிரி இடத்துக்குலாம் வராதமா, உள்ள போனீங்கன்னா தொலைஞ்சு போயிடுவேன், நிறைய பேர் இந்த இடத்துக்கு போய் தொலைஞ்சு போயிருக்காங்க அப்படிங்கறத சொல்லி அவளை சமாதானப்படுத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. அந்த பூச்சியும் இவ போறதா பாத்துக்கிட்டே இருக்கு. அதாவது இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, பக்கத்து ஊர்ல புரட்சி வெடிச்சிருக்கு. அங்க உள்ள மக்கள் எல்லாம் கவர்மெண்ட் எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. அதை அடக்குமுறை பண்றதுக்காக இந்த போலீஸ்காரங்க எல்லாம் குமிஞ்சிருக்கானுங்க. இந்த ஜெனரலும் வந்திருக்கா. நம்ம ஹீரோயினோட அம்மாக்காரி ரொம்ப நேரமா டிராவல் பண்ணி வந்ததுனால அவங்க உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. இந்த மாத்திரை மருந்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் கூட்டிட்டு போறான். அவனே அந்த மெர்சிடியஸ்ட வந்து சில மருந்துகளை கொடுக்குறான். ஏன்னா அந்த புரட்சியாளர்கள் இனத்தை சேர்ந்தவதான் இவனும் வேவு பாக்குறதுக்காக இவங்க கூட சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். அவங்களோட ஆட்களுக்கு அடிபட்டதுனால யாருக்கும் தெரியாம இந்த டாக்டர் வந்து உதவி பண்றான். அவங்களுக்காக இவன் மருந்தே வாங்குறான். இப்ப நம்ம ஹீரோயின் அவளோட அம்மா கிட்ட கேக்குறா, ஏமா இவெல்லாம் உனக்கு ஒரு புருஷனா, எனக்கு அப்பனா, கொஞ்சம் கூட பாசமே இல்லாம மிருகத்தனமா நடந்துகிட்டு இருக்கான், இவன் கூட நீ எப்படி குடும்பம் நடத்துற அப்படின்னு கேக்குறப்ப, உனக்கு அதெல்லாம் தெரியாதுமா, ஒரு பொண்ணு தனியா இந்த சமூகத்துல பார்த்தது ரொம்ப கஷ்டம், நீ அது பெரிய பொண்ணு அரப்ப தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த டாக்டரும் ஜெனரலை பார்த்து பேசலாம். உங்களோட மனைவிய ரொம்ப நேரமா டிராவல் பண்ணி கூட்டிட்டு வந்ததுனால அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க, இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா உங்க குழந்தைக்கு ஆபத்து அப்படிங்கிறத சொல்றான். என் பொண்டாட்டியை விடுங்க, அவ கஷ்டப்பட்டுட்டு போறான், என் புள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது, என் மகனா என் கையில கொடுக்க வேண்டியது ஓம் பொறுப்பு அப்படிங்கிறா. மகனா அப்ப பொண்ணா இருந்தா அப்படின்னு கேட்கல, மகனா இருக்கணும்னு வேண்டிக்க, இல்லனா அவ்வளவுதான் அப்படிங்கிறா. இப்ப இவங்க இருக்கிற இடத்துல 2 பேரு அத்துமீறி உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அவங்கள பார்த்து விசாரிக்கிறதுக்காக நம்ம ஜெனரல் போறோம். அப்படி விசாரிக்கல அவங்க, நாங்க முயலை வேட்டையாடுறதுக்கு தான் வந்தோம், நாங்க அந்த புரட்சியாளர்களை சேர்ந்தவங்க இல்லன்னு சொல்லி முடிக்கல. அந்த ஜெனரல் அதுல ஒருத்தனோட மூக்க போட்டு அடின்னு அடிச்சு உடச்சு கொடூரமா சாடிடுறாங்க. இன்னொருத்தனையும் விடாம அவனையும் சுட்டு கொண்டுறான். அதுக்கப்புறமா அவனோட பேக்கை செக் பண்ணி பார்க்கல தான் தெரியுது உண்மையாவே அவங்க வேட்டையாடுறதுக்காக வந்திருக்கானுங்க. அந்த கும்பல் சேர்ந்தவங்க இல்ல. சைக்கோடைய முத்திர சைக்கோவா இருப்பான்னு நினைக்கிறேன். இவனுக்கு இவ செய்யறதுதான் கரெக்ட், மத்தவங்கள பத்தி கவலையே கிடையாது. இப்ப நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கப்போ மறுபடியும் அந்த ஃபேரி பூச்சி வருது. இவ கிட்ட வந்து உட்கார்றப்ப இவ ஒரு புக்கை காட்டுறான். அந்த புக்ல இருக்கிற பூச்சியும் இதுவும் பார்க்க ஒரு மாதிரி இல்லையே அப்படின்னு நினைக்கல. இந்த பூச்சி அப்படியே உருமாறுது. சோ இவ புக்ல படிச்சது உண்மை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறமா அந்த ஃபேரி இவளை எங்கேயோ கூப்பிடுது. இவனும் கூடயே போயிட்டு இருக்கா. முன்னாடி அந்த பூச்சி ஒரு பேஸ் கிட்ட அவளை கூட்டிட்டு போச்சு இல்லையா, அதே மேஸ்குள்ள கூட்டிட்டு போகுது. அங்க ஒரு பெரிய கிணறு இருக்குங்க. அடி ஆழம் எங்க போகுதுன்னே தெரியல. அதுல படியில அப்படியே கீழே நடந்து போறா. அதோட ஆழத்துக்கு போயிட்டா. அங்க ஒரு பெரிய தூண் இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க மான்ஸ்டர் மாதிரி ஏதோ ஒரு உருவம் நிக்க. இவ பார்த்து பயந்து போயிடுறா. ஆனா அவ, இளவரசி வந்துட்டீங்களா, உங்களுக்காக தான் நான் பல வருஷங்களா இதே இடத்துல காத்துட்டு இருக்கேன், நீங்க இல்லாம பாதாள உலகமே சோகத்துல ஆழ்ந்திருக்கு அப்படிங்கிறான். நீ என்ன சொல்ற, நீ சொல்ற மாதிரி எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படின்னு இவ சொல்லல. நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் இளவரசி, என்னோட பேரு ஃபான், உங்களோட பேரு மோனா, பாதாள உலகத்தோட இளவரசி. நீங்க பூமியை சுத்தி பாக்குறதுக்காக வந்தப்போ இந்த பூமியில மாட்டிக்கிட்டீங்க. உங்களோட பழைய நினைவுகளும் நீங்க இறந்துட்டீங்க. அதனால பல ஜென்மங்களா இதே பூமியில பறந்து இறந்து ஒரு சுழற்சி மாதிரி இதுக்குள்ளேயே மாட்டிட்டு இருக்கீங்க. உங்களால பாதாள உலகத்துக்கு வர முடியாம இவ்வளவு வருஷங்களா கஷ்டப்பட்டு இருக்கீங்க. உங்களுக்காக, உங்களை காப்பாற்றுறதுக்காக உங்க அப்பா பல இடங்கள்ல ஒரு போர்ட்டல் உருவாக்குனாங்க. அதுல கடைசி போர்ட்டல் தான் இந்த போர்ட்டல். இதன் மூலமா தான் நீங்க உள்ள வர முடியுங்கிறா. உங்க அப்பா உங்களுக்கு நிறைய சோதனைகளை வச்சிருக்காங்க, அதாவது டாஸ்க், அதை நீங்க முடிக்கணும். அதுக்கு இந்த புக் உங்களுக்கு தேவைன்னு சொல்லி ஒரு புக்கை கொடுக்குறான். வர்ற பௌர்ணமிக்குள்ள நீங்க அந்த டாஸ்க்குகளை செஞ்சு முடிக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களால எப்பவுமே பாதாள உலகத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடலாம். அது மட்டும் இல்லாம இந்த புக்கை நீங்க படிக்கிறப்ப உங்க பக்கத்துல யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த ஃபான் சொல்லிட்டு போயிருக்கு. இப்ப நைட் ஏதோ ஒரு பார்ட்டி நடக்க போகுதான். அதுக்காக நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோயினோட அம்மாக்காரி ஒரு ட்ரெஸ் எடுத்து வந்து கொடுத்து, இந்த ட்ரெஸ் தான் நீ நைட்டு போட்டுக்கணும், ரொம்ப அழகா இருக்கணும், இல்லன்னா உங்க அப்பா திட்டுவாருன்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்குள்ள போய் சீக்கிரம் குளிச்சிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. ஆனா இவ அந்த புக்கை எடுத்து அதுல என்ன இருக்குன்னு பாக்குறதுக்குள்ளேயே அவளோட அம்மாக்காரி, என்ன பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் வெளியில வா புலி அப்படின்னு சொல்லி திட்டையில இவனை குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்து அவங்க அம்மா முன்னாடி நிக்கிறா. அவங்க அம்மாவோ ஆக்குறதுக்கு பேரழகியா இருக்கு அப்படின்னு சொல்லி
அவளை பாராட்டுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஜெனரல் என்ன பண்றானா, இந்த ஊருக்கு சாப்பாடு நேரடியா போய் சேரக்கூடாது, இங்க இருந்துதான் அந்த ஊருக்கு சாப்பாடு போகணும். அப்ப அவங்க சூடுதண்ணி இல்லாம வெளியில வரும்ல, அப்ப அவங்கள போட்டு தலையிலான்னு முடிவெடுத்து இவங்களோட குடோன்லயே எல்லா சாப்பாடு பொருட்களையும் அடைச்சுக்கிட்டு இருக்கான். அதை பூட்டிட்டு அதோட சாவியை மெர்சிடிஸ் கிட்ட இருந்து வாங்கிக்கிறான். இதுக்கு ஒரே ஒரு சாவி தானே இருக்கு அப்படின்னு இவன் கேட்க, ஆமான்னு அவ சொல்றான். அவனுக்கு இவன் மேல ஒரு கண்ணு, அதனால இவ என்ன சொன்னாலும் தலையாட்டிடுறான். இப்ப நம்ம ஹீரோயின் அந்த புக்க படிக்கையில அதுல என்ன போட்டுருக்குன்னா, ஒரு தவளையோட வாயில இருந்து தங்க சாவியை வெளியில எடுக்கணும், அதோட வாயில 3 கல்ல போட்டாதான் அந்த தங்க சாவியை வெளியில எடுக்க முடியும்னு போட்டிருக்கு. அது ஒரு மர பொந்துக்குள்ள இருக்கணும் போட்டிருக்கு. இவன் அந்த மர பொந்துகிட்டே வந்துடுறா. இவளோட ட்ரெஸ் அழுக்கானாதான் அவங்க அப்பன் கொண்டுருவா இல்லையா, அதனால அதை கலட்டி ஒரு இடத்துல மாட்டி வச்சுட்டு இவன் அந்த மர பொந்துக்குள்ள போறான். கீழே சகதியுமா பூச்சியுமா இருக்கு அந்த இடம். இன்னொரு பக்கம் அந்த ஜெனரல் அந்த புரட்சியாளர்களை பிடிக்கணும்னு வெறி கொண்டு காட்டுக்குள்ள தேடிக்கிட்டு இருக்கல, இந்த டாக்டர் மருந்து கொடுத்துப்பா இல்லையா, அந்த மருந்துகளை அவங்க பயன்படுத்திருப்பாங்க. அதை இவன் கையில எடுத்துறாங்க. யார் இவங்களுக்கு மருந்தெல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு இவனுக்கு ஒரு டவுட் வருது. தூரத்துல இருந்து அந்த புரட்சியாளர்களும் இவங்க பண்றதெல்லாம் பாத்துக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அந்த பொத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க இல்லையா, அங்க அந்த ராட்சச தவளையும் பாத்துறாங்க. அந்த தவளை இவ கன்னத்துல இருக்கிற ஒரு பூச்சி அப்படியே சாப்பிடுதுங்க. இவ டக்குன்னு ஒரு பிளான் பண்றா, அந்த பூச்சியோட சேர்த்து கல்லை அதோட வாயிலேயே திணிச்சுக்கணும் முடிவு எடுத்து பூச்சியோட அந்த தவளை அப்படியே அந்த கல்லை சாப்பிடுது. அதுக்கப்புறமா வாந்தி எடுக்குது. அந்த வாந்தியோட சேர்ந்து அந்த தங்க சாவியை வெளியில வந்துருது. ஒரு வழியா அந்த தங்க சாவியை எடுத்துட்டு இவ வெளியில வந்து பார்த்தா நைட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இவளோட ட்ரெஸ்ஸே நாசமாயி போய் கிடக்கு. நைட்டு இவ இல்லாமலே அந்த பார்ட்டி ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த பார்ட்டியில கூட ஒரு வார்த்தை கூட ஹீரோயினோட அம்மாக்காரி எதிர்த்து பேசக்கூடாது, யாரும் அந்த ஜெனரலை எதிர்த்து பேசக்கூடாது, அவரு தான் பெரிய ஆளு, அவர் சொல்றதுதான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கா. இப்ப நம்ம ஹீரோயின் காட்ட நடந்து வந்துட்டு இருக்கையில மெர்சிடிஸ் அந்த இடத்துக்கு வரா. அவனோட ஆட்களை தேடி வரையில இவனை பாத்துறா. என்னமாச்சு, உடம்பெல்லாம் சேரா இருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டுல கொண்டு போய் விடுறா. அவங்க அம்மாவும் கத்துன்னு கட்டுறாங்க, உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது, எவ்வளவு படிச்சு சொன்ன ட்ரெஸ் அப்படி அழுக்காய் வச்சிருக்க, இன்னைக்கு நைட் ஒரு சோரே கிடையாது அப்படின்னு எழுந்து போறாங்க. அதுக்கப்புறமா அங்க ஃபேரி வருது. நான் அந்த தங்க சாவியை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு வர ஹீரோயின் சொல்லல, சரி வாங்க நான் உங்களை ஃபான் கிட்ட கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபேரி கூட்டு போகுது. ஹீரோயினும் ஃபானை பாக்குறா. அதுவும் சூப்பர், சொன்ன மாதிரியே பண்ணிட்டீங்களே, இளவரசி தான் இளவரசி தான், அடுத்த டாஸ்க் இதே மாதிரி சீக்கிரமா முடிச்சிருங்க, இந்த தங்க சாவியை நீங்களே வச்சுக்கோங்க, உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் தரேன்னு ஒரு சாக் பீஸ கொடுக்குது. இந்த சாக் பீஸ வச்சு நீங்க நினைச்ச இடத்துலலாம் உங்களால ஒரு கதை உருவாக்க முடியும், ஜஸ்ட் வரைஞ்சா போதும், அதனால ஒரு கதை உருவாயிரும் அப்படின்னு சொல்லி இவகிட்ட கொடுக்குது. இப்ப வெளியில அந்த ஜெனரல் அந்த ஊர்ல உள்ளவங்களுக்கெல்லாம் சாப்பாடு தனித்தனியா பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் அந்த புக்கை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல இது பிளட் வலிஞ்சு ஓடுற மாதிரி இருக்கு. உடனே அவங்க அம்மாவுக்கு வயிற்றுல வலி ஏற்படுது, பிளட்டும் ப்ளீட் ஆகுது. டாக்டரும் அதை பார்த்துட்டு, ஜெனரல் உங்க ஒய்ஃப் ரொம்ப வீக்கா இருக்காங்க, உங்க ஒய்ஃபுக்கு ரொம்ப ஓய்வு தேவைப்படுது, அதிகமா அவங்க தூங்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனியா ஒரு ரூமை கொடுத்துருங்க, அவங்க நிம்மதியா இருக்கட்டும்னு சொல்லிடுறாங்க. நீ என்ன வேணா கேளு, நான் உனக்கு தரேன், என் புள்ள எனக்கு வந்தா போதும்னு சொல்லி அவளுக்கு தனியா ஒரு ரூமை கொடுத்துறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கதான் இருக்க போறா. அப்ப மெர்சிடிஸும் அந்த இடத்துக்கு வரா. இவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கையில நம்ம ஹீரோயின் கேக்குறா, எங்க அப்பா கிட்ட இருந்து நீங்க என்னத்த மறக்கிறீங்க, நீங்க பண்றதெல்லாம் எனக்கு தெரியும்னு இவ ஓப்பனாவே சொல்லிடுறா. ஆனா நீங்க ரொம்ப நல்லவங்க, உங்களை பத்தி நான் அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன், ஏன்னா உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லல. அவளை இவளை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறா. இப்ப அந்த டாக்டரும் மெர்சிடிஸும் புரட்சியாளர்களை பாக்குறதுக்காக நைட் நேரத்துல காட்டுக்குள்ள போறாங்க. அந்த கூட்டத்துல இருக்கிற ஒரு பையன் தான் நம்ம மெர்சிடிஸோட தம்பி. அந்த கூட்டத்தோட தலைவருக்கு கால்ல பலமா அடிபட்டதுனாலதான் அந்த டாக்டர் மருந்துகளை கொடுத்துருப்பான். ஆனா அந்த காய இப்ப முத்தி போச்சு, அதனால அவனோட காலை தனியா வெட்டி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெர்சிடிஸ் அந்த டாக்டரை கூட்டிட்டு வந்திருக்கா. அவளும் அந்த காலை வெட்டி எடுக்கிறான். இப்ப அந்த ஃபான் இவரோட ரூமுக்கே வந்துருது. என்ன இளவரசி, உங்களோட அடுத்த டாஸ்க நீங்க இன்னும் செய்யலையா, பௌர்ணமி நெருக்க போகுது, சீக்கிரமா அந்த டாஸ்க நீங்க முடிக்கலனா உங்களால மறுபடியும் பாதாள உலகத்துக்கு போகவே முடியாது அப்படின்னு அந்த ஃபான் சொல்லுது. அப்ப இவளும் என்னோட அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப முடியாம இருக்கு, அதனால மற்ற விஷயங்கள்ல என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னு சொல்லல, அதுக்கு நான் ஒரு வழி பண்றேன்னு இவ கையில ஒரு வேரை குடுக்குறாங்க. இத ஒரு பால்ல போட்டு முக்கிட்டு 2 சொட்டு ரத்தத்தை இந்த வேர் மேல விடுங்க, அதுக்கப்புறமா இந்த வேற உங்க அம்மாவோட படுக்கைக்கு கீழே வச்சிருங்க, உங்க அம்மா சரியாயிடுவாங்க அப்படின்னு அந்த ஃபான் சொல்லுது. கூடவே அடுத்த டாஸ்க நீங்க செஞ்சு முடிக்கிறதுக்கு இவ்வளவுதான் நேரம் இருக்குன்னு சொல்லி ஒரு மணல் கடிகாரத்தை அவ கையில கொடுக்குது. நீங்க போற இடத்துல நீங்களே பேராசைப்படுற அளவுக்கு அங்க நிறைய சாப்பாடு இருக்கும், ஆனா அதை எதுவுமே துட்டுறாதீங்க, நீங்க போன வேலையை மட்டும் முடிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபான் அங்க இருந்து போயிருது. இவனும் அந்த புக்கை பாக்குறான். அந்த புக்ல உள்ளபடியே செய்யறா. ஜாக் பீஸ வச்சு ஒரு டோரை உருவாக்கி அந்த டோர் மூலமா ஒரு இடத்துக்குள்ள போறான். அங்க போய் பார்த்தா அங்க நீளமா ஒரு டைனிங் டேபிள் இருக்கு. அங்க பார்த்தாலே எச்சு அளவுக்கு சூப்பரான சாப்பாடும் இருக்கு. ஆனா அந்த டேபிளோட எட்ஜில ஒரு பெரிய மான்ஸ்டர் உட்கார்ந்து இருக்கு. அதுக்கு கண்ணே இல்ல, அதோட கண்ணு ஒரு பிளேட்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க உள்ள டிராயிங்ஸ் எல்லாம் பார்த்தா சின்ன சின்ன குழந்தைகளை கொன்னு சாப்பிடுற ஒரு கொடூர அப்படிங்கிறத அவ தெரிஞ்சுக்கிறா. சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த தங்க சாவிய அதுக்கு சேரக்கூடிய கரெக்டான பூட்ல சேர்க்கிறா. அங்க அவளுக்கு ஒரு தங்க கத்தி கிடைக்குதுங்க. சரி நினைச்சது கிடைச்சது, அப்படியே பேசாம போக வேண்டியதானே. அங்க டேபிள்ல இருக்கிற ஒரு திராட்சை எடுத்து அப்படியே சாப்பிடலான்னு பார்க்கல, கூட இருக்கிற அந்த ஃபேரி எல்லாம் சாப்பிடாதன்னு எவ்வளவு தடுத்து பாக்குது. ஆனா இப்ப பாட்டுக்கு சாப்பிடல அந்த மான்ஸ்டருக்கு உயிர் வந்துருது. அதோட கண்களை 2 கைகளையும் போட்டுக்கிட்டு இவளை அட்டாக் பண்ண வரையில ஃபேரி அந்த மான்ஸ்டரை எப்படியாவது திசை திருப்ப முடியுமான்னு முயற்சிப்படுது. ஆனா 1-2 ஃபேரிய அந்த மான்ஸ்டரை
திங்க ஆரம்பிச்சிருது. அங்க இருந்து நம்ம ஹீரோயின் திருச்சி ஓடி போறா. நேரம் அதிகமானதுனால அந்த டோர் ஆட்டோமேட்டிக்காவே க்ளோஸ் ஆயிடுது. சாக் பீஸை வச்சு இன்னொரு டோரை ஓபன் பண்ணலான்னு பார்த்தா அந்த சாக் பீஸ் உடஞ்சு போகுது. பதக்கத்துல என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். மாஸ்டரும் கிட்ட வந்துருச்சு. மேல டக்குன்னு ஒரு டோரை உருவாக்கி தட்டி தாதி அப்படியே மேல வந்துடுறாங்க. இந்த டாஸ்கை இவ சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டா. இப்ப நம்ம ஹீரோயின் அந்த பான் சொன்ன விஷயத்த பண்ணலாமேன்னு அந்த வேற ஒரு பால்ல முக்கி அவளோட அம்மா தரையோட பெட்டுக்கு கீழே கொண்டு போய் வைக்கிறா. 2 சொட்டு ரத்தத்தையே விட்டுறா. அந்த இடத்துக்கு டாக்டரும் அந்த சைக்கோ பயபிளே வந்துடுறான். ஹீரோயினோட அம்மா கரையை பார்த்ததும் திடீர்னு உங்களோட உடம்புல எல்லா பிரச்சனைகளும் சரியாகிட்டு இருக்கு, ரொம்ப நல்லாவே இருக்காங்க, சீக்கிரமாவே சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதே நேரத்துல வெளியில ஒரு ட்ரெயினை பாம்பு வச்சு தகர்த்துட்டதா ஜெனரலுக்கு ஒரு விஷயம் தெரிய வர நேரா அந்த இடத்துக்கு போறான். அங்க போய் பார்த்தா எந்த பொருளுமே திருட்டு போகல. எதுக்காக இங்க பாம்பை வச்சாங்க அப்படின்னு அவனுக்கு ஒரு டவுட் வர நேரா அந்த குடோனுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா எல்லா பொருட்களும் திருட்டு போயிருக்கு. அந்த புரட்சியாளர்கள் தான் இங்க உள்ள பொருட்களா எடுத்து போயிருக்காங்க. ஆனா பூட்டு உழைக்கப்படல. அப்ப சாவி யார்கிட்ட இருக்கு? மெர்சிடிஸ் தாங்கிட்ட ஒரே ஒரு சாவி இருக்காதானே சொன்னா. எப்படி இவங்க அந்த டோரை ஓபன் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வருது. போல வெளியில அந்த புரட்சியாளர்கள் எல்லாம் தேரலாம். கண்ணாவண்ணானே பார்த்தவங்களெல்லாம் சுட்டு தள்ளுறாங்க. அதுல ஒரு ஆளை பிடிச்சிடறான். அது வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம மெர்சிடியஸோட ஒரே தம்பி. அவனோட இடத்துக்கு கூட்டிட்டு வந்து நீ நினைக்கிற மாதிரி உன்னை அவ்வளவு சாதாரணமாலாம் நான் சாகடிக்க மாட்டேன், உன்னை அறுவருவா ரசிச்சு ரசிச்சு துடிக்க சாகடிக்க போறேன் அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எப்படா எங்க ஸ்டோரேஜோட கீ கிடைச்சிச்சு அப்படின்னு கேள்வி கேட்கிறான். அதே நேரத்துல அந்த ஃபான் நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்துருது. என்ன இளவரசி போன வேலையா கரெக்டா முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கல. போன வேலை கரெக்டா முடிஞ்சிருச்சு ஆனா அப்படின்னு சொல்லி இழுக்கையில கூட இருந்த அந்த ஃபேரி அந்த ஃபானோட காதுல நடந்த விஷயங்களை சொல்லி விட்டுருது. அவள்தான் செம்ம டென்ஷன் ஆகுது. உங்களை நம்பி தானே அந்த ஃபேரியை கூட அனுப்புனேன். நான் எவ்வளவு படிச்சு சொன்னேன், உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாதா? உங்களால இனிமே எப்பவுமே பாதாள உலகத்துக்கு போக முடியாதுன்னு கோவப்பட்டு என்ன பார்க்க வராதிங்கன்னு அந்த தங்க கத்தியை வாங்கிட்டு அங்க இருந்து போயிருது. அதே நேரத்துல இந்த சைக்கோ பைப்ல அந்த டாக்டரை கூப்பிட்டு அனுப்பிச்சு விடுறான். ஏன்னா அந்த மெர்சிடியஸோட தம்பியை போட்டு அடி நடிச்சிருக்காங்க. மூஞ்சு மோரெல்லாம் பேத்துட்டான். இவ உடம்புல உயிர் மட்டும் இருக்கணும், அதை மட்டும் கரெக்டா பாத்துருங்கன்னு சொல்றான். அதே நேரத்துல இவனோட பையில யாரே டாக்டரோட பையில எடுத்து ஒரு மருந்து எடுக்கிறாங்க. இவன் அன்னைக்கு காட்டுக்குள்ள பார்த்த மருந்தோ இதுவும் சேமா இருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பாக்குறான். ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்கு. அதே நேரத்துல மெர்சிடியஸோட தம்பி அந்த டாக்டர் கிட்ட கெஞ்சிரான், தயவு செய்து என்ன கொன்னுருங்க, என்னால வழி தாங்க முடியலன்னு சொல்லு. அவனும் விஷ ஊசியை போட்டு இவனை கொன்னுறான். இந்த சைக்கோ பைப்லயும் வரண்டா டாக்டர் உன்னைய போட்டு தட்டுறான் நினைக்கல. பக்கத்து ரூம்ல ஏதோ சத்தம் கேக்குது. நம்ம ஹீரோயின் அந்த வேற பால்ல முக்கி ரத்தத்தை விட்டுட்டு இருக்கல. இவன் வந்து பாத்தாடுறாங்க. என்ன கருமொண்டி இது, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அவளை அடிக்க பார்க்கல. கரெக்டா நம்ம ஹீரோயினோட அம்மா கரையை வந்து இவளை நான் பாத்துக்கிறேன், தயவு செய்து விட்டுருங்க, ஒரு டைம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிரா. அதனால போனா போகுதுன்னு அங்க இருந்து போறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட அவளோட அம்மா கறி செம்மையா கத்துறா. ஏன்டி உனக்கு அறிவு இருக்கா? ஏற்கனவே ஒரு சைக்கோ பைபிள் அவங்க கூட மிச்ச வாழ்க்கை எப்படி குப்பை கொட்டுறதுனே தெரியாம இருக்க, இதுல நீ வேற அடி அப்படின்னு பேசிட்டு இருக்கப்ப இந்த வேற வச்சுதாமா உங்க உடம்ப நான் சரி பண்ணேன்னு சொல்லல. கடுப்பாகி அந்த வேற தூக்கி நெருப்புல போட்டுறாங்க. அந்த வேற எப்படி துடிக்குதோ அதே மாதிரி இவ்வளவு துடிக்க ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோயினும் கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த சைக்கோ பைபிள் டாக்டரை பார்த்து, டாக்டர் எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, ஏன் அப்படி பண்ண அப்படின்னு கேட்கிறா. நீ எல்லாம் ஒரு மனுஷன் உனக்கெல்லாம் நின்று பதில் சொல்லுவாங்களா? என்ன வேணா பண்ணிக்கிறா வெண்ணப்பாயில அப்படின்னு அவன் பாட்டுக்கு நடந்து போகல. பின்னாடி இருந்து துப்பாக்கி எடுத்து சுட்டு அந்த டாக்டரையும் சாகடிச்சிடறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினோட அம்மா கரையோட உடல்நிலை வேற ரொம்ப மோசமா இருக்கு இல்லையா? அவங்களுக்கு பிரசவம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த பிரசவத்துல ஹீரோயினோட அம்மா கறி இறந்து போயிடுறா. அவளுக்கு ஒரு மகன் பிறந்திருக்கான். அவனை கூட இனிமே இந்த ஜெனரல் தான் பாத்துக்க போறான். சோ இனிமே நம்ம ஹீரோயினும் இவன் கூட தான் இருந்தாகும். ஹீரோயினோட அம்மா கறிக்கும் எல்லா இறுதி சடங்குகளையும் செஞ்சிடறாங்க. இப்ப அந்த சைக்கோ பைபிள் சீரியஸா பார்த்து பேசுறான். நான் நம்புறவங்களா என்ன கைவிட்டு போறாங்க, அந்த டாக்டர் நான் ரொம்ப நம்புனேன், என்னமா அவன் பைபிள் இப்படி பண்ணிவிட்டான் அப்படின்னு ஒரு மாதிரி உள்குத்தா பேசுறாங்க. சரி எனக்கு கொஞ்சம் சரக்கு வேணும், ஸ்டோரேஜ்ல போய் எடுத்துருவான்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறான். இவனும் போகையில என்ன சாவி வாங்காம போற, உங்ககிட்ட தான் ஒரு சாவி இருக்கா அப்படின்னு கேட்கறான். இவளுக்கா மூச்சு வச்சே இல்ல. அதுக்கப்புறமா சாவியை கொடுத்து போய் எடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு விடுறான். இவளுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு நம்ம மேல பெரிய டவுட் அவனுக்கு வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம்னு முடிவு பண்றாங்க. ஆனா கடைசியா நம்ம ஹீரோயினை பார்த்து 2 வார்த்தை பேசிட்டு போலாமேன்னு அவளோட ரூமுக்கு போறாங்க. ஆனா அவ நானும் உங்களோட வரேன்னு எவ்வளவு சொல்லி பாக்குறா. ஆனா இவ நீ இங்கே பத்திரமாரு, நான் கூடிய சீக்கிரம் என்னோட ஆட்களோட வரேன்னு சொல்றான். ஹீரோயின் கேட்கற மாதிரியே இல்ல. அதனால அவளையும் கூட்டிக்கிட்டு அவங்களோட இடத்துக்கு மெர்சிடிஸ் போயிட்டு இருக்கா. ஆனா பாதி வழியிலேயே இந்த சைக்கோ பைபிள் வந்து நின்னுக்கிறாங்க. பாத்தியா உன் வேலையை காட்டிட பாத்தியா, நான் அப்பவே நினைச்சேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினை தரன்னு அவளோட ரூமுக்கு இழுத்துட்டு போயிட்டு என்ன ஏமாத்திரியாடி, இந்த விஷயம் உனக்கு எவ்வளவு நாளா தெரியும், உன்னை வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்க விட்டுட்டு நேரா மெர்சிடிஸ பாக்குறதுக்கு போறாங்க. ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவளையும் அவளோட தம்பி மாதிரியே டார்ச்சர் பண்ணி சாகடிக்கணும்னு முடிவு எடுத்து பாரு உனக்காக தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டுட்டு இருக்கா. அதே நேரத்துல இவளோட கட்டை இவளே ஒரு கத்தியை வச்சு அவள்த்துட்டு அவனை கண்ணாபுனான்னு சகட்டு மணிக்கு குத்துறா. இந்த வாய் தானே எல்லாத்தையும் பேசுதுன்னு சொல்லி வாயை கிழிச்சு விட்டுட்டு அங்கிருந்து ஒண்ணு தெரியாத பாப்பா மாதிரி போயிடுறா. ஒருவேளை அவரு தான் இவளை விட்டுருப்பாரோ, எப்படி இவ்வளவு அசால்ட்டா விட்டாரு அப்படின்னு இவங்களுக்கு ஒரு டவுட் வருது. வெளியில இருக்கவங்களுக்கு நிலுமா அப்படின்னு சொல்லலே அங்க இருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. உள்ள அந்த சைக்கோ பைபிளையும் முதல்ல அவளை புரியலாம் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இப்ப ஓன இவளை எல்லாரும் சேர்ந்து சுத்து போட்டானுங்க. இனிமே தப்பிக்க முடியாதுன்னு நினைக்கல.
இவளோட ஆளுகள்லாம் இங்க வந்துட்டானுங்க. அங்க உள்ளவங்க எல்லாம் சுட்டு தலையிடறானுங்க. இவளையும் காப்பாத்திடுறாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோயினும் சோர்வா அவளோட ரூம்ல உட்காந்துருக்கப்ப அங்க ஒரு ஃபேரி வருது. அதே இடத்துக்கு அந்த ஃபானும் வந்துருது. இவளுக்கா செம்ம சந்தோஷம். ஏன்னா திரும்ப வரவே வராதுன்னு சொல்லிட்டு போனது மறுபடியும் வந்திருக்கு. அவளே கட்டி பிடிச்சிட்டு அழுகிறா. சரி இளவரசி, இனிமே நான் என்ன சொன்னாலும் பதில் பேசாம அப்படியே செய்யணும்னு அந்த பான் சொல்லுது. சரி ஓகே, இனிமே நீ என்ன சொன்னாலும் நான் கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னு இவரு சொல்லிடுறா. இப்ப அந்த பான் உன்னோட தம்பியை தூக்கிக்கிட்டு அந்த மேசுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லுது. என் தம்பியா? என் தம்பி எதுக்கு அப்படின்னு இவ கேட்கல. இப்ப அதான சொன்னேன், நான் எது சொன்னாலும் அப்படியே செய்யணும், கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொல்லல. சரி ஓகே, நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நேரா என்ன பண்றானா, அந்த சாக் பீஸ வச்சு ஒரு டோரை உருவாக்கி நேரா அந்த சைக்கோ பைபிள் ரூமுக்கே போயிடுறாங்க. அங்க போய் அவன் குடிக்கிற சரக்குல மயக்க மருந்தையும் காந்து வச்சிடறான். அதே நேரத்துல இவங்களோட ஆட்கள் எல்லாம் அந்த புரட்சியாளர்கள் சுட்டு தள்ளிட்டாங்க இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு மீட்டிங்க போடாம பய அங்க போயிடுறான். அந்த கேப்ல நம்ம ஹீரோயின் இவளோட தம்பி அப்படி தூக்கிட்டு போகலான்னு தகவல மறுபடியும் அந்த பைபிள வந்துடுறான். அந்த சரக்குல மயக்க மரத்தை கலந்துருந்தால அந்த சரக்கையும் குடிச்சிடறாங்க. லைட்டா அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி கிறக்கம் தட்டுது. ஆனாலும் அப்பவும் விடாம அட போதையிலேயே நாயி நம்ம ஹீரோயினை துரத்திக்கிட்டே இருக்காங்க. அவளும் அந்த மேஸ் கிட்ட வந்துட்டா. இவளுக்கு அந்த மேஸ் வலி விடுது. ஆனா அந்த சைக்கோ வேப்ல ஒரு செவத்துக்கு அந்த சைடு மாட்டிக்கிட்டா. வாங்க இளவரசி, கரெக்டான நேரத்துக்கு தான் வந்துட்டீங்கன்னு ஃபான் சொல்லுது. இப்போ உங்க கையில இருக்கிற உங்களோட அந்த தம்பியோட ரத்தத்தை இந்த போர்ட்டல்ல விடணும். மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்காத, மனசுல கலந்தபடம் இல்லாதவங்க ரத்தம் மட்டும்தான் இந்த போர்ட்டலை ஓபன் பண்ணும். உன் தம்பி ஒரு பிறந்த குழந்தை, அந்த தகுதி அவனுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கல. நான் அந்த பாதாள உலகத்துக்கு போலனா கூட பரவாயில்ல, என் தம்பியோட ரத்தத்தை நான் சிந்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ரொம்ப தெளிவா சொல்றா. அது சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறா. அந்த இடத்துக்கு அந்த சைக்கோ பைபிளே வந்துடுறா. அந்த உருவம் இவ கண்ணுக்கு, அதாவது நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு மட்டும் தான் அந்த உருவம் தெரியுது. இவனோட கண்ணுக்கு தெரியல. ஏறாவனா அவனோட அந்த புள்ளைய வாங்கிக்கிறான். நம்ம ஹீரோயினா பட்டுன்னு சுட்டுட்டு அந்த இடத்துல இருந்து அசால்ட்டா போயிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ரத்த வெள்ளத்துல கிடக்குறா. வெளியில போனா வெஸ்டீரியஸும் அவளோட ஆட்களும் அங்க ரெடியா இருக்கானுங்க. அவளதான் இவனுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு நம்மள போட்டு தள்ள போறாங்கன்னு. அதனால அவனோட குழந்தைய அவங்க கிட்ட கொடுத்துட்டு இவ வளர்ந்த பெரிய ஆளானதுக்கு அப்புறமா இவனோட அப்பனை பத்தி இவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க, அவனோட அருமை பெருமை எல்லாத்த பத்தியும் சொல்லுங்கன்னு சொல்லல. இப்படி ஒரு அப்பா இருந்ததாவே நான் அந்த புள்ளைகிட்ட சொல்ல மாட்டேன் தானே மெர்சிடிஸ் ஒரே போடா போட்டு அவனே என்ன சாவடிச்சுட்டு வந்துடுறான். மெர்சிடிஸ் நம்ம ஹீரோயினை வந்து பாக்கா ரத்த வெள்ளத்துல கிடக்குறா. அவனோட ரத்தம் அந்த போர்ட்டல்ல போய் துளி துளியா விழுந்துகிட்டு இருக்கு. டக்குன்னு ஹீரோயின் கண்ணு முடிச்சா பாதாள உலகத்துல இளவரசியா நம்ம ஹீரோயின் இருக்காங்க. அப்பதான் அங்க உள்ள அரசன் அரசி சொல்றாங்க, மகளே நீ உன்னோட கடைசி சோதனையிலையும் வெற்றி பெற்றுட்ட. நீ மட்டும் அந்த குழந்தையோட ரத்தத்தை அந்த போர்ட்டல்ல விட்டுருந்தேனா நீ என்னைக்குமே இந்த பாதாள உலகத்துக்கு வந்திருக்க முடியாது. ஆனா நீ அதை செய்யல. அது மட்டும் இல்ல, உன்னோட ரத்தமும் ஒரு கள்ளங்கப்பட இல்லாத மத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காத ஒரு நல்ல ஆத்மாதான். அதனாலதான் உன்னோட ரத்தத்தையும் அந்த போர்ட்டல் அக்செப்ட் பண்ணுச்சு அப்படிங்கறதெல்லாம் சொல்லி அங்க உள்ளவங்க எல்லாருமே கைத்தட்டி வாழ்த்துறாங்க. இவள பூமியில நம்ம ஹீரோயின் இறந்து போயிருந்தாலும் பாதாள உலகத்துல இளவரசியா வாழ போறாங்க. மெஸ்டீரியஸ் தான் இனிமே நம்ம ஹீரோயினோட தம்பியே வளர்க்க போறா. சத்தியமா அந்த சைக்கோ பயவுல மாதிரி வளர்க்க மாட்டா. எல்லாம் நல்லபடியா முடிச்சது. அப்படியே இந்த படத்தையும் முடிச்சாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கிராபிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் சூப்பரா இருக்கும். இந்த படத்தோட லிங்க் நான் டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன். சோ மறக்காம எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.